18 சித்தர்களே போற்றி போற்றி. குலதெய்வமே துணை, குலதெய்வமே சரணம், குருவே சரணம், குருவே துணை. உபாசனை என்றால் என்ன? உபாசனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை நீங்கள் தினசரி வழிபாடு பண்ணுவீங்க, அதுக்குண்டான மந்திரங்கள் படிப்பீங்க, உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவீங்க, ஹோமங்கள் கூட நடத்துவீங்க. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பலன் இருக்குதா அப்படின்னா பலன் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அதுவே அந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ணும்போது அதை விட பல மடங்கு உங்களுக்கு பலன் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் முருகர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இப்போ முருகர் நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணுறேன், தினசரி நான் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறேன், தினசரி நான் வேல்மாறு படிக்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறப்ப நான் தினசரி நான் முருகர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன், முருகர் பார்க்காம நான் அடுத்த வேலை பார்க்கறதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ அந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனையே பண்ணலாம். இப்போ எப்படி முருகரை உபாசனை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் செப்பு தகடில் முருகரோட யந்திரம் இருக்குது, அது வரைஞ்சிட்டு அதுக்கு நீங்கள் சாப நிவர்த்தி மந்திரம் படிக்கணும். முறையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 48 நாள் 2 வேளை குளிக்கணும். ஓகேங்களா? இப்போ காலையில் ஒரு வேளை மட்டும் படையல் போட்டால் போதுமானது. படையல் என்ன படையல் போடணும் அப்படின்னா, நீங்கள் பொதுவாக ஜென்ரலாக முருகனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த படையலை வைங்க. சரிங்களா? இப்போ மந்திரத்தை நீங்கள் 48 நாள் படிக்கணும். ஒரு நாளைக்கு காலையில் 108, சாயந்தரம் ஒரு 108, அந்த மாதிரி 48 நாளும் படிங்க. 48 நாள் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை, அதுக்கு மேலேயும் நீங்கள் தினசரி படிக்கலாம். ஏன் இந்த 48 நாள் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் 40 நாள் முறையாக 2 வேளை குளித்து கரெக்டாக ஒரு வேளை விரதம் இருந்து முருகனையே நினைத்து லட்சக்கணக்கில் மந்திரங்களை உருவேற்றும் போது கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சொப்பனத்தில், அதாவது கனவுல உங்களுக்கு காட்சி கொடுப்பார். எனக்கு உடனே காட்சி கொடுப்பார் அப்படின்னு அப்படி இல்லை. 20 நாள் ஆகலாம், 27 நாள் ஆகலாம், 48 நாள் கூட ஆகலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் இறைவன் மேலே நீங்கள் முழு நம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. சரி, இப்போ நான் 40 நாள் முடிச்சுட்டேன். யந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணி நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. நீங்கள் தினசரி அவர் தான் உங்களுக்கு முருகர், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த யந்திரம் தான் நீங்கள் முருகராக நினச்சிக்கோங்க. அப்போ தினசரி நீங்கள் கோவிலில் போய் நீங்கள் எப்படி சஷ்டி படிக்கிறீங்க, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்க, வேல்மாறல் படிக்கிறீங்க, முருகர் மந்திரங்கள் என்ன மந்திரங்கள் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது, அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கும்போது கோவிலில் உட்காந்து சொல்கிறீங்க அப்படின்னா அதே பலன் உங்களுக்கு வீட்டில் சொல்லும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தினசரி சொன்னீங்களா அந்த மந்திரம், முருகரோட மந்திரம், அந்த மந்திரம் உங்களுக்கு அந்த யந்திரத்தில் அதிகப்படியான எனர்ஜி அதில் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு இயற்கையாகவே வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறதோட இந்த யந்திரங்கள் முறையாக நீங்கள் பூஜை பண்ணி வீட்டில் வைக்கும்போது, தினசரி நீங்கள் வழிபாடு பண்ணும்போதும் 2 வேளை ஏதாவது ஒரு வேளை மட்டும் நெய்வேத்தி வச்சா போதுமானது. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் தினசரி பண்ணும்போது தினசரி அந்த மந்திரம் படிச்சுட்டே வாங்க. டெய்லி 108 படிங்க, போதும், அவ்வளோதான். அப்போ பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா முருகர் உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக நிற்பார். இதுதான் உபாசனை. இது உபாசனை முறை. இதே மாதிரி தெய்வங்கள் ஒவ்வொரு தெய்வங்கள் உபாசனை முறைகள் வெவ்வேறு மாதிரி இருக்குது. இப்போ இது பொதுவாக இதே நீங்கள் இப்போ காளி, சுடலை மாடன், இந்த மாதிரி தெய்வங்கள் எடுக்கும்போது நீங்கள் முறையாக கரெக்டான ஒரு குருக்கிட்ட நீங்கள் தீட்சை வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் உபாசனை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மேலும் பலன் கிடைக்கும். சரிங்களா? நாளை முதல் உங்களுக்கு தினசரி ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான உபாசனை மந்திரம், எந்திரம் உங்களுக்கு தினசரி ஒரு வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோடு பண்ணுவேன், நம்ம சேனல் வழியாக. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் முறையாக ஒரு குருக்கிட்ட நீங்கள் தீட்சை வாங்கிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் பண்ணுங்கள். ஆனால் முறைப்படி ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் தீட்சை வாங்கிட்டு தான் நீங்கள் முறைப்படி உபாசனை எடுக்கணும். சரிங்களா? சரி, மீண்டும் நாளை சந்திப்போம். நான் சொல்லக்கூடிய எந்திரங்கள், மந்திரங்கள், உபாசனை முறைகள்
எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் பதிவிடவும்.